அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் இளந்திரணி செயலாளர், இந்நாள் பாஜக கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு முகநூலில் ஒரு செய்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த செய்தியில் ஒரு ஒரு அனுபவமிக்க ஒரு நபர் தான் அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றிணைந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு அவருடைய அன்புமணி அவருடைய ஆசையை ஒரு முக்கியமான புள்ளியிடம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டாக்டர் திருமா அவர்கள் எப்போதுமே சாதியவாதமும் மதவாதமும் இருக்கின்ற இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார, அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாராம், இல்லை இதை எப்படியாவது சாத்தியப்படுத்தணும், இந்த இரு கட்சியையும் ஒன்றிணைந்து நம்மோடு கூட்டணியில் தேர்தலை சந்திக்க வேண்டும் இம்முறை. அப்படி சந்தித்தால் வலுவாக நாம் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 25-40% ஓட்டை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அன்புமணி அவர்கள். இதை யார் இடத்துல சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கட்சியில் ஜான்சன்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் அன்புமணி புலம்பியிருக்கிறாராம். அந்த ஜான்சன் ஒரு பத்திரிகையாளர், ஒரு மாபெரும் பத்திரிகையாளர், ஒரு முகம் அறிஞ்ச மனிதர் தான். பேரை சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கிட்ட பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார். அவர் தான் ஒரு பேட்டியில் ஒரு யூடியூப்பில் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறார். அதில் சொல்கிறார், இப்படி அன்புமணி ஆசைப்படுகிறார். ஆனால் அன்புமணி அவர்களின் பேச்சு வர வர ஒரு 3ஆம் தர 4ஆம் தர அரசியல்வாதிகளைப் போலத்தான் இருக்கிறது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க, அனுமதி செய்கிறாங்க. அப்போ அவருக்கு சிகிச்சை நல்ல முறையில் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ பார்த்திங்கன்னா, ஐயா மக்கள் போராளி வைகோ அவர்களும் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த இரு பெரும் தலைவர்களும் அப்போலோவில் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இருவரையும் சந்தித்து பேசுகிறாங்க, உடல்நிலையை விசாரிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரோ ஒரு தலைவரை பார்க்க வர மாரி, சொந்த அப்பா தானே, முதல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அது இத்தனைக்கும் இவர் ஒரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எப்படி இருக்கணும், பதப்பதைக்கணும். ஏன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா இன்றைக்கி அன்புமணின்ற ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இல்லை. இருந்திருந்தாலும் நீங்களாம் அடையாளம் தெரியாமலே இருந்திருப்பீங்க. உங்களை ஆளாக்கியதில், உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி மினிஸ்டர்லாம் வாங்கி கொடுத்தது யார்? உங்கள் அப்பா தானே. யார் வாங்கி கொடுத்தாங்க? அவர் இல்லைனா நீங்கள் மினிஸ்டர் ஆயிருப்பியா? சரி, அதை கூட விடுங்க. ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் ஓடோடி இங்கே கிடைக்கிறது இல்லையா? உங்களை பார்க்க மறுத்தாலும் சரி, நீங்கள் இங்கே கிடைக்கணும்ல. அதை விட்டுட்டு வெளியில் எவனோ பார்க்குறான். பாருங்கள், ஒரு அரசியல் தலைவருடைய முதிர்ச்சியை பாருங்கள் மக்களே. எங்கள் அப்பா ஐயாவை பார்க்குறதுக்கு எவனே வரான், எவனே போகிறான், இது என்ன எஜிபிஷனா அப்படின்னு கேட்குறாரு.
இது ஒரு முதிர்ச்சியான அரசியல் பேச்சா? சொல்லுங்க. அரசியல்வாதிகள் கட்சியை கட்சியை கடந்து ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு முதுபெரும் அரசியல் தலைவர் இப்போதைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் தான். ஏன்னா மக்களுக்கு எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியவர் தமிழ்நாட்டில். அவர் பணம் சம்பாதிக்கிறாரு, சம்பாதிக்கல, அப்பாற்பட்ட பிரச்சனை அது. இருந்தாலும் மக்கள் பிரச்சனை என்றால் முன்னின்று ஒரு போராட்டங்களை நடத்தக்கூடியவர். அவரை நலம் விசாரிப்பதற்கு அன்புமணியிடம் அனுமதி வாங்க தேவையில்லை, அனைவரும் வந்து பார்க்கலாம். அதற்கு அவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எவனும் வந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறார். இது மாபெரும் தவறு. இந்த பேச்சுக்கு பேச்சுரிமை அதிகாரம் கண்டனத்தை பதிவு செய்துகிறது. உண்மையாலுமே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி கூட்டணி அமைக்கும்? கண்டிப்பாக கூட்டணி அமைக்காது. அதுவும் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைத்தாலும் பரவாயில்லை. நாங்கள் எல்லாம் நினைக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சாதியவாதம் இல்லாத ஒற்றுமையாக இவன் வரும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் அதற்கு என்ன வேண்டும்? ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகத்தான் நாம் கூட்டணியை வைத்து வரும் தேர்தலை சந்தித்தால் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கும், பலம் கிடைக்கும். இந்த போலியான அரசியல்வாதிகள் பயப்படுவார்கள். இல்லை என்றால் இன்னும் சாதிய மோதல்களை இந்த சங்கி கும்பல் உண்டாக்கி கொண்டே தான் இருக்கும். எங்களுடைய கருத்து இது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஆசைப்படுவதெல்லாம் பேராசை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, விஜய், விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மூன்றும் ஒன்றிணைத்து விட்டால் அதிமுக தலைமையில் எப்படியாவது பேரம் பேசி கூட்டணி அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு கனவு காண்றார். கண்டிப்பாக விஜய், விடுதலை சிறுத்தை கட்சி, அதிமுக தமிழ்நாட்டில் இன்னும் மற்ற கட்சி கூட்டணியை அமைத்தாலும் சரி. ஆனால் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியிடம் விடுதலை சிறுத்தைகள் எவ்வாறும் எப்போதுமே உடன்படிக்கை ஏறாது. கண்டிப்பாக கூட்டணி வைக்க மாட்டார் தலைவர் திருமா அவர்கள். ஏன்னா நீ பிஜேபியை விட ரொம்ப மோசமாக சாதியவாதம் பேசுகிறீங்க, மதவாதம் பேசுகிறீங்க. ஏன் இப்பொழுது கரூரில் 41 பேர் செத்துட்டாங்க. அதுக்கு என்ன உங்களுடைய நீ ஒரு மக்கள் போராளியின் மகன் தானே நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? திமுக மீது நமக்கு வந்து 1000 விமர்சனம் இருக்குது. இருந்தாலும் உடனடியாக அங்கே சென்று களத்தில் நின்னது திமுக. ஆனால் அதை நீங்கள் விமர்சனம் தான் செஞ்சீங்களே தவிர அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? விடுதலை சிறுத்தைகளாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உயிர் இருந்த குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு தலா 50,000 கொடுத்தது. அவங்ககிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இல்லை அவங்கக்கிட்ட. ஆனால் உங்கள்கிட்ட லட்சம் கோடி கணக்கில் சொத்து இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சிறு துரும்பு கூட கிள்ளி கொடுக்கல. அன்புமணி அவர்கள் ஆசைப்படலாம், ஆனால் அது பலிக்காது என்று சொல்லிக்கொண்டு, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில்.